அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழக வரலாறில் ஆங்கிலேய தொடக்ககால எதிர்ப்புகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அதில் முதல்ல நம்ம இந்த கர்நாடக போர்கள் எப்படி நடந்துச்சு, ஆங்கிலேயர்கள் எப்படி தமிழகத்துக்குள்ளே வந்தாங்க, அவங்களோட வருகை எப்படி இருந்துச்சு, பாளையக்காரர் முறை, அதில் பூலித்தேவர், வேலுநாச்சியாரில் பார்த்துட்டோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கான காணொளி கட்டபொம்மன் தொடக்ககால எதிர்ப்பில் கட்டபொம்மனோட பங்கு அதை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். கட்டபொம்மன் இவர் பாஞ்சாலங்குறிச்சியை தலைமையிடமாக கொண்ட ஒரு பாளையக்காரர். மேற்கு பாளையத்துக்கு தலைமை வகித்து கிழக்கு பாளையத்துக்கு தலைமை வகித்தவர் அப்படின்னா நம்ம முன்னரே பார்த்தோம். அந்த வகையில் கட்டபொம்மனோட தந்தையார் பேர் ஜெகவீர பாண்டியன், தாயார் ஜக்கம்மாள். இவங்களோட குலதெய்வ பேர் வீர ஜக்கம்மாள் அப்படிம்பாங்க. இவருக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க, சிவத்தையா, ஊமத்துறைன்னு. அவங்கள நம்ம பின்னாடி பார்ப்போம். இவரை ஒரு அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர் அப்படின்னு ஒரு 2 ஆங்கிலேயர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாக்ஸ் அப்படிங்கிறவங்க கட்டபொம்மனை பார்த்து இவர் ஒரு அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர் அப்படின்னு கருதியிருப்பாங்க. அப்படி இருக்கிற கட்டபொம்மன் எப்படி ஒரு மூர்க்க குணமாக ஆங்கிலேயர்கள் மீது எதிர்ப்பு கொண்டு போராடி வெற்றி பெற்றாரா, தோல்வி அடைந்தாரா, இல்லை அவரோட சாதனை என்ன, அவர் எதிர்ப்பின் விளைவு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். பகோடா அப்படிங்கிறது வாராகன் அப்படிங்கிறது தமிழ் சொல். பகோடாவுக்கான தமிழ் அர்த்தம் வாராகன். பகோடாங்கிறது ஒன்றும் இல்லை, அப்போ இருந்த பணமுறை அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதை தொடர்ந்து பார்ப்போம். இந்த பகோடா அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கிற பகோடாக்கள் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் வாராகன். இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் இவரோட இயற்பெயர் கருத்தையா. இவருடைய சகோதரர் ஊமத்துறை, அவரோட இயற்பெயர் குமாரசாமி. செவத்தையா இன்னொரு சகோதரர், அவரோட இயற்பெயர் துரைசிங்கம். குலதெய்வம் வீர ஜக்கம்மா தேவி. நம்ம பார்த்தோம். இவர் 1790 பிப்ரவரி 2 பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் ஆகிறார். அதாவது 1790 பிப்ரவரி 2 பாஞ்சாலங்குறிச்சியில் பாளையக்காரராக பதவியேற்கிறார். நம்ம பாளையக்கார சிஸ்டம்லாம் முன்னாடியே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் கர்நாடக போர் முடிவின் அடிப்படையில் இந்த கர்நாடக உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றுட்டு வர்றாங்க. அப்படி வந்தவர் தான் இந்த பகுதிகளை கொண்டவர் ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு பதவி. ஜாக்சன் அப்படிங்கிறவர் பதவி வகிக்கிறாரு. 1798 ஆகஸ்ட் 18 இவர் ஒரு அறிக்கை சொல்கிறார். இன்னும் 2 வாரங்களில் அதாவது கட்டபொம்மன் இன்னும் 3300 பக்கோடா 10 பக்கோடா எனக்கு செலுத்த வேண்டியது இருக்குது அரசுக்கு. அது ஏன் கட்டளைங்கிறதும் நான் 2 வாரங்களுக்குள்ளே, அதாவது இந்த தேதியிலேருந்து 1798 ஆகஸ்ட் 18 2 வாரங்களுக்குள்ளே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய பகோடாக்கள் எண்ணிக்கை 1080 மட்டும்தான். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு 3310. இதனால் கட்டபொம்மன் பல முறை ஜாக்சனை சந்திக்க முயற்சிக்கிறார், ஆனால் முடியல. அப்புறம் 23 நாட்கள் 400 மைல்கள் கட்டபொம்மன் அலக்களிக்கப்படுகிறார். இறுதியில் அவர் சந்திப்பு நிகழ்கிறது. ஜாக்சனை சந்திக்கிறார். இருந்த போதிலும் அங்கே அவர் 3 மணி நேரம் காக்க வைக்கப்படுகிறார். அங்கே அவர் அவமானப்படுத்தப்படுகிறார்னா அறிய முடியுது. 1798 செப்டம்பர் 19 அவர் போய் ஜாக்சனை சந்திச்சு அங்கே விளக்கம் அளிக்கிறார். 1080 பக்கோடா தான் கட்ட வேண்டியது இருக்குதுன்னு. இருந்தாலும் அங்கே ஏதோ ஒரு விபத்து ஏற்பட போகுதுங்கிறத உணர்ந்த கட்டபொம்மன் தப்பிக்க முயற்சிக்கிறார். ஊமத்துறை உள்ளே வர்றாரு. கிளார்க் அப்படிங்கிறவர் கொலை செஞ்சிடறாரு. ஊமத்துறையின் உதவியுடன் கட்டபொம்மன் தப்பித்து விடுகிறார். இவரோட அமைச்சர் சி. சுப்பிரமணியத்தை சிறை வைக்கிறாங்க ஜாக்சன் அவங்களோட படையில். இதுக்கடுத்து எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறவருக்கு சென்னை ஆளுநர். அவருக்கு கட்டபொம்மன் ஒரு கடிதம் எழுதுறாரு, இப்படி இங்கே நடந்த விஷயத்தில் சொல்லி. எட்வர்ட் கிளைவ் கட்டபொம்மனை ஒரு 3 பேர் அடங்கிய விசாரணைக்குழு, ஒரு நீதிமன்றம் மாதிரி. இந்த 3 பேர் யாருன்னா வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜாக்சன் காசாமேயர். இவங்க 3 பேர் மத்தியில் ஆஜராக சொல்கிறார். எப்போ 1798 டிசம்பர் 15 குழுவின் முன் கட்டபொம்மன் ஆஜராகி இவரோட வாதங்களையெல்லாம் வைக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் சுப்பிரமணியன் விடுதலை செய்யப்படுறார். இவரோட அமைச்சர் சி. சுப்பிரமணியம் விடுதலை செய்யப்படுறார் ஜாக்சன் பொறுப்புலேருந்து. அப்புறம் கட்டபொம்மனை குற்றமற்றவர், அவர் 1080 பக்கோடாக்கள் மட்டுமே செலுத்தவில்லை, மற்ற எல்லாத்தையும் செலுத்தி விட்டார் அப்படின்னு அந்த 3 அடங்கிய குழு தீர்ப்பு வழங்கியது. இதன் காரணமாக ஜாக்சன் பதவி நீக்கப்படுறார். அதுக்கு பொதுவாக எஸ்ஆர் லோசிங்டன் அப்படிங்கிற ஒருவர் பதவி ஏற்கிறார். இதுக்கப்புறம் பாளையக்காரர் கூட்டமைப்பில் கட்டபொம்மன் போய் இணைவார். இந்த பாளையக்காரர் கூட்டமைப்பில் யார் முக்கியமாக இருந்திருப்பாங்கன்னா, இதுக்கு பெருமுயற்சி அந்த பாளையக்காரர் கூட்டமைப்பை எடுத்துகிட்டு போனாங்க மருதுபாண்டியர்களை கட்டபொம்மன் சந்திக்கிறதுக்கு இந்த எஸ்ஆர் லோசிங்டன் சில தடைகளை விதிப்பார். அதையும் மீறி போய் மருதுபாண்டியர்களை கட்டபொம்மன் சந்திச்சிருப்பார். அப்படி இந்த பாளையக்காரர் கூட்டமைப்பில் போய் கட்டபொம்மன் இணையறார். இதில் திண்டுக்கல் கோபால நாயக்கர், ஆனமலை எதுல் நாயக்கர், மணப்பாறை லட்சுமி நாயக்கர், தேவனாம்பட்டி பூஜை நாயக்கர், கேரளவம்மன் ஆகியோரெல்லாம் இந்த கூட்டமைப்பில் இருந்திருக்காங்க.
இதில் வந்து ஒரு சில காரணத்தினால இந்த சிவகிரி பாளையங்கள் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து கப்பம் வரி செலுத்திக்கிட்டு இருந்தனால இந்த கூட்டமைப்பில் இணையம் நடத்திருப்பாங்க. சிவகிரி வந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சி சைடு இருக்கனால கிழக்கு பாளையங்கள் வரனால அவங்கள எதிர்ப்பார். முதல்ல வந்து கட்டபொம்மன் ஆதரவுக்கு வருவார். ஆதரவு கிட்டாதனால இந்த சிவகிரி பாளையத்தின் மேலே தனது செல்வாக்கு செலுத்துவார். அதை வந்து ஆங்கிலேயர்கள் தனக்கு விடப்பட்ட சவாலை எடுத்துக்கிட்டு கட்டபொம்மனை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து கட்டபொம்மனுக்கு ஆங்கிலேயருக்கு நல்ல ஒரு பெரிய எதிர்ப்பாக அமையும். இதன் அடிப்படையில் 1799 மே வெல்லஸ்கி பிரபு வந்து திருச்சி, தஞ்சை, மதுரை படைகளையெல்லாம் வந்து திருநெல்வேலிக்கு அனுப்புகிறார். இதுக்கு கட்டபொம்மனை வந்து எதிர்க்கிறதுக்காக இல்லை, கட்டபொம்மன்கிட்ட வந்து முதல்ல பேச்சுவார்த்தை மூலமாக சரிப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் இந்த 1799 மேஜர் பேனர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் இந்த படை அங்கே போகுது திருநெல்வேலிக்கு. ராமலிங்கனார் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து தூது அனுப்புகிறாங்க. தூது அனுப்பி கட்டபொம்மன் வந்து வெல்லஸ்கி பிரபுவை செப்டம்பர் 4-5 சந்தித்து தெளிவான ஒரு விளக்கம் தரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை கட்டபொம்மன் ஏற்க மறுக்கிறார். இதன் பின்னாடி வந்து கட்டபொம்மனோட காடல்குடி அப்படிங்கிற ஒரு கோட்டையெல்லாம் கைப்பற்றுறாங்க. கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு செல்கிறாரு. கோலார்பட்டி, கல்லர்பட்டி அப்படிங்கிற இடத்துல அவரோட அமைச்சர், கோலார்பட்டிம்பாங்க இல்லை கல்லர்பட்டிம்பாங்க, சி. சுப்பிரமணியம் வந்து கைது செய்யப்படுகிறார். சி. சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டு 1799 செப்டம்பர் 13 நாகலாபுரங்கிற இடத்துல சுப்பிரமணியம் தூக்கிலிடப்படுகிறார். பின்னர் கட்டபொம்மனும் கைது செய்யப்பட்டு அக்டோபர் 16 1799 கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல புளிய மரத்தின் அடியில் வந்து கட்டபொம்மனானவர் தூக்கிலிடப்படுகிறார். இது வந்து இந்த டேட்டு புக்கில் மாற்றி கொடுத்துருப்பாங்க. சரியான இது வந்து அக்டோபர் 16 1799 கட்டபொம்மன் கயத்தாற்றில் புளிய மரத்தின் அடியில் தூக்கிலிடப்படுகிறார். இது சரியான ஒரு டேட்டு. இதுக்கடுத்து தென்னிந்திய கிளர்ச்சி, இது வந்து மருதுபாண்டியர்களோட தொடர்ச்சியாக இருக்கும். இதை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். கட்டபொம்மனுக்கு அடுத்து மறைவுக்கு அடுத்து நடந்துச்சுன்னு இன்றைக்கான காணொலியில் நம்ம கட்டபொம்மனை பற்றி பார்த்துருப்போம். கட்டபொம்மன், அவரோட அப்பா பேர் வீரபாண்டியன், அவங்க அம்மா பேர் ஜக்கம்மாள். அவருக்கு வந்து 2 சகோதரர்கள் இருந்தாங்க. முதல்ல வந்து கட்டபொம்மன் ஜாக்சனோட மோதல்கள், பின்னர் வந்து இந்த வெல்லஸ்கி பிரபு இவங்க, அதுக்கப்புறம் இவருக்கு நடந்த இதே சிவகிரி பாளையத்தின் மீதான எதிர்ப்பு, இதெல்லாம் வந்து நம்ம இந்த காணொலியில் பார்த்துருக்குறோம். அடுத்து தொடர்ந்து நம்ம மருதுபாண்டியர்களை தொடர்ந்து தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் சின்னமலை அவரை பார்த்துட்டு கடைசியாக வேலூர் புரட்சியோட இந்த தொடக்க கால எதிர்ப்புங்கிறத முடிச்சுட்டு அடுத்து இதோட கண்டினியூஷனாக தொடக்க கால கிளர்ச்சிகள், இந்த நீதி கட்சி, பெரியார், இதெல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை நம்ம நிறைவுபடுத்தலாம்.